விச் வேஸ். ஆனா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கம்ருதனுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்கு இந்த கேமை தள்ளிட்டு போக. ஆனா லாங்குவேஜ் ஆஃப் சாய்ஸ் தான் ரொம்ப மேட்ரு. அது வந்து எண்ட் ஆஃப் த டே அவருக்கு வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்றது தான். அது அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து அவர் எங்கேயாவது மிஸ் பண்ணி சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸில் வந்து ரொம்ப லூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஒரு பாயிண்ட்ல வந்து ஹேட்ரட் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கு தான் அவர் பயப்படுறாரும் கூட. அதாவது ஒரு மாதிரி தப்பாக போர்ட்ரேட் ஆகிடக்கூடாது, திடீர்னு நேற்று நான் இனிமேல் எப்படி விளையாடுவேன், நான் வெளில கிளம்புனா அப்படின்னு அதை சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். ஸோ அப்போது அவருக்கு வந்து ஒரு ஃபைன் டியூனர் வந்து போய் அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா கேம் சஸ்டெயின் பண்ணி போகும்போது கம்ருதீன் வந்து வில் பி a tough player for so many people. அதான் சார் நேத்து பார்வதி கூட அதை சொன்னாங்க. வேர்ட்ஸ் தான் பிரச்சனையே, நீ மாட்டிக்கிறதே அதுல தான் அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு இன்புட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்ற மாதிரி இல்ல, அவனுக்கு தேவையான அட்வைஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இல்ல அவங்க ஆக்சுவலா சொல்லணும்னா இப்ப பார்வதி கம்ருதனுக்கு சொன்னதை கரெக்டா கேப்சர் பண்ணிக்கிட்டு அதை வந்து டெம்பர் ஆகும் போது ஹோல்ட் பண்ணும். எந்நேரமும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்க முடியாது. கரெக்ட் ஒரு 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 விஷயத்துல ப்ரோவோக் ஆயிட்டானா வெளில கொண்டு வந்துடலான்னு ஒரு எனிமிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பாயிண்ட்லயே தானே திருப்பி திருப்பி அடிப்பான். இவனை கமருதன் இந்த சீன்ல ப்ரோவோக் பண்ணி விடலான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா ஈஸியா ப்ரோவோக் பண்ணி விட்டுருவாங்க. பேசுங்க மேஜிக் பேசுங்க. ஹாய் ரவி சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இல்ல எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு ஒரு பெரிய ஹோப்பே வந்து அந்த ஹோஸ்ட் தான். அதாவது வெளிய அவங்க கேம் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு இண்டிகேஷனாவோ ஒரு அட்வைஸாவோ கொடுக்கறது தான். ஆனா இப்போ உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் இப்போ ஏதோ ஒரு தப்பு பண்றாங்க, அது கரெக்டா கேள்வி கேட்டாதான் அவங்க அந்த பாயிண்ட்டை எடுத்துட்டு அந்த நெக்ஸ்ட் கேம்ல வந்து அவங்க வந்து சரி பண்ணிக்க முடியும். எஃப்ஜே மாதிரி ஆளு, கனி இவங்களோட கேமை வந்து இவர் கிரிட்டிசைஸ் பண்ணாமையோ அட்வைஸ் பண்ணாமையோ இருக்கிறதுக்கு மேலும் மேலும் அவங்க பண்றது கரெக்ட்ன்ற மாதிரியே அவங்க பண்ணிட்டு போனா ஹோஸ்டே ஒருவேளை காரணமா இருக்காரோ உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் டேமேஜ் பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ அது ரெண்டு விதமா பார்க்கலாம். எப்படின்னா ஒன்னு ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணாத வரைக்கும் அந்த இந்த வாரத்தை கடக்க இந்த பீப்புள் வந்து நாமினேஷன்ல வந்து ஃபாலோ ஆகாம இருப்பாங்க. இப்போ சாட்டர்டே வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இவர் அட்ரஸ் பண்ணிட்டாரு எஃப்ஜேல அப்படின்னா அடுத்த நாள் எஃப்ஜே வந்து ஹிட் லிஸ்ட்ல வந்துருவான். இல்ல கனி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க சர்டன் பீப்புளை வந்து தொடாம டிராவல் பண்ண வைக்கணும்னு பாக்குறாங்க. அந்த டிராவல்ல எங்கேயாவது டிஸ்டர்ப்டு ஏரியா வந்துச்சுன்னா அப்பா தொட்டுக்கலாம், இப்ப வேண்டாம். ஏன்னா இவங்க வந்து ஒன்றும் அப்படி இப்ப கம்ருதனை மீறி எஃப்ஜேவை மீறி அரோராவை மீறி துஷாரை மீறி ஒரு பெரிய தப்பு ஒன்றும் பண்ணல. அதனால இவங்கெல்லாம் வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட் தான், இந்த சாஃப்ட் டார்கெட்ஸை தொட வேணான்றது முடிவு பண்ணியிருக்காங்க. நம்ம ஹார்ட் டார்கெட்ஸே இன்னும் தொடல, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சாஃப்ட் டார்கெட்ஸ் தான். இவங்களை கவனிக்காம விட்டாதானே இவங்களை வந்து ஒரு 30+ டேஸை நீங்க தாண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க ஃபேவரட்ஸ்க்காக தான் டிராவல் பண்ணுவீங்கன்ற மாதிரி மக்களை மைண்ட் செட் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே ஓட்டிங்ன்றதுல அவங்களுக்கு ஒரு லிஸ்டிங் இருக்கு. அந்த லிஸ்டிங் படி தான் அவங்க போகணுன்றதுல இப்போ தெளிவாக இருப்பாங்க. இப்போ தேர்டு யாரை அனுப்பணும் அப்படின்றதும் இல்லை தேர்டுக்கு அனுப்புறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் யாருன்றது முடிவு பண்ணிட்டு தான் தேர்டு. நிஜமா இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு வீக்கராக எடுத்ததுனால தேர்ட் 100% ஸ்ட்ராங்கராக ஒரு ஆள் எடுப்பாங்க. நம்ம ஸ்ட்ராங்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு பிளேயர் எடுத்தாதான் இப்போ இந்த கேம் கொஞ்சம் பரபரப்பாகும். என்னன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரை வெளில எடுக்கிற அந்த ஒரு எசன்ஸை எடுத்துட்டு அந்த பிளேயரை கொம்பு சீவி திருப்பி உள்ள கூட்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம். சார் நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் லைவ்ல ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. அப்படியா? அந்த சௌந்தர்யாவோட ஹேர் ஃபிளிப் இருக்குல்ல சார், சேம் எக்ஸாக்ட்டா வியானா பண்றாங்க. வியானா ரொம்ப நேரமா வந்து அவங்க பண்றது எல்லாமே வந்து எப்படின்னா ஸ்டேஜ்ல இருந்து அதை ஆரம்பிச்சாங்க. அவங்க அவ்வளோ இன்னசென்ட்டா அது அவங்க வந்து பண்றது என்னன்னா செம்ம கடுப்புல இருக்கேன், அப்படி சாம வச்சு போயிடுமா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான ஒரு கண்டென்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா இந்த இந்த நேச்சுரலா சௌந்தர்யா பண்ணும் போது செட் ஆகி ஒருத்தங்களால ஆக்சுவலா ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இதுதான் உண்மை. என்னன்னா
அரோரா சின்க்ளேரா இருக்கட்டும், திவாகரா இருக்கட்டும், கலையா இருக்கட்டும், இந்த ஷோக்குள்ள கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய மேஜிக். ஏதோ ஒரு 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 மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டானுங்க. பண்ணி உள்ள வந்துட்டாங்க. அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற பிம்பத்த 1 வாரம் தாண்ட ஆரம்பிக்க உங்களுக்கு ஒண்ணு மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி ஓவர் த பீரியடுக்கு அப்புறம் நீங்க தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தட் வில் கிரியேட் சம் கைண்ட் ஆஃப் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை சேஞ்ச் பண்ணும். ஆனா கரியருக்கெல்லாம் ஒரு 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 விளக்கண்ணையும் நடக்காது. ஆனா அதெல்லாம் பயங்கரமான சேஞ்சஸ் ஒன்று நடக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து இப்போ வியனா மாதிரியான ஒரு பர்சன் சௌந்தர்யா ரொம்ப நாள் அப்சர்வ் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நினைச்சிருப்பாங்க, ஓகே என்ன பண்ண அந்த பொண்ணு லூஸ் மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்துச்சு போல் இருக்கா அப்படின்னு தான் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, அது இல்லை. அந்த பொண்ணு ஒரிஜினலாக உள்ள இருந்துச்சு. அந்த ஒரிஜினலுக்கு அந்த ஹைப்பு கிடைச்சிரும். அது மாதிரி சில விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரிஜினாலிட்டிக்கு அந்த வீடே ஒன்று செஞ்சு கொடுக்கும். அப்படிதான் வினோத்துக்கு இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்கு. திவாகருக்கு அது ரொம்ப நேரம் நிற்காது. திவாகரை வந்து உலகம் வந்து ரசிக்குது அப்படின்றதே பிக் பாஸ்குள்ள ஒரு சில விஷயங்கள் வர்றதுக்கு தான். அதுக்கு முன்னாடி அவர் பண்றத உண்மையிலேயே அந்த ரசிப்புக்கான டிஃபரன்ஸ் என்னன்னா, ஒரு ஒரு நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கிறதுக்கும், ஒரு அக்கறையா பார்த்து சிரிக்கிறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் திவாகர் இப்ப கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் திவாகர் வந்து அவரோட உலகத்துல இருந்து வெளியில வந்து அவர் ஒரு விஷயத்த கவனிக்கணும். என்னன்னா, இங்க நம்ம ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுனால எல்லாரும் நம்மளை வச்சு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாப்புலரா இருக்கிறதுனால மட்டும்தான் அப்படின்னு அந்த பாப்புலருக்கான அந்த டிஃபனிஷன் அவருக்கு கரெக்டா அவர் மண்டையில யாராச்சும் நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி ஒருத்தவங்க புரிய வைக்கிற வரைக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சேலபிள் ப்ராடக்ட். அதனால தான் நீங்கள் இந்த பிக் பாஸ்லேயே கூப்பிட்டுருக்கீங்க. இந்தியா பூரா எனக்கு ஃபேன்ஸ் இருக்கு. அது ஒரு ஒரு செம்ம கவுண்டர் ஒன்று பார்த்தேன். அதாவது எப்படின்னா, அண்ணே நீ திடீர்னு பார்வதி திரும்பி, அண்ணே நீங்க இன்ஸ்டாகிராம்ல தானே இருக்கீங்க, இல்ல ஆமா பாரு, பட் எனக்கு இந்தியா பூரா ஃபேன்ஸ் இருக்கு அப்படின்னுவாரு. அதில் அதை கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தலைவன் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கான். என்னன்னா, நீங்களாம் தான் தம்பி உங்க லைஃபுக்கு தேவையான பாப்புலாரிட்டியை தேடணும். அண்ணன் ஆல்ரெடி பாப்புலர். அது போக அடுத்தது ட்ரம்ப் கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த இடம், இந்த கிடைச்ச வாய்ப்பு வியனா மாதிரியான பீப்புள் வந்து ஃபேக்கா ஒன்று ட்ரை பண்ணாங்களாம் ஒர்க் அவுட் ஆகாது. நேச்சுரலாக ஒன்று பண்ணுங்க, வினோத் ஒன்று பண்ற மாதிரி. அது உங்களுக்கு இப்போ பிரவீனுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, ஆதரிக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, இவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, என்ன சொல்றது, சபரிக்கு அது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது. அவங்க அவங்க ஒரிஜினல் அந்த ஒரிஜினாலிட்டி ஒரு லெவல்ல வந்து எக்ஸ்போஷர் ரெக்ரியேட் பண்ண பார்க்கணும். அது இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரிஜினாலிட்டியை வேற யாராச்சும் பிரேக் பண்ணும்போது ரொம்ப அக்லியா போயிடும். ஓகே சார். சார் ஆதிரையோட கேம் பிளே பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஷோவே மதிக்க மாட்டேன், பிக் பாஸே மதிக்க மாட்டேன், விஜேஸே மதிக்க மாட்டேன். அந்த பொண்ணு என்ன நினைச்சு ஷோக்கு வந்துச்சுன்னே ஒரு அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியல. ஒண்ணு நெகட்டிவ் ரோலாவது ப்ளே பண்ணு. நான் என் இஷ்டத்துக்கு ஒரு ரோல் ப்ளே பண்ணுவேன்னு பண்ணுது. இது என்ன? நான் வந்து என் மனசுக்கு என்ன தோணுதோ, நீங்க யாரும் ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்களான்றதெல்லாம் என் பாயிண்ட் கிடையாது. பட் எனக்குள்ள ஒரு கன்வின்ஸ்டான ஒரு ஒப்பீனியன், எப்பவுமே சொல்றதுதான், ஒப்பீனியன்ஸ் ஆர் நாட் ஃபேக்ட்ஸ். பட் நான் அந்த ஒப்பீனியன்ல சொன்னா கமருதனும் ஆதிரையும் பேசி வச்சுக்கிட்டு கேம் விளையாடுற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு. நான் வில்லனா நீ வில்லியா, நான் அதிகமா ஸ்கோர் பண்றேன் நீ அதிகமா ஸ்கோர் பண்றியா, நான் ஒரு பேட்டர்ன் ஆடுறேன் நீ ஒரு பேட்டர்ன் ஆடுறியா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வருதே தவிர, இவங்க 2 பேரோட வில்லனிசம் வந்து இந்த ஷோ வந்து டெலிபரேட்டா அட்டாக் பண்றது வந்து அப்படிதான் இருக்கு. டெலிபரேட்டா ஷோ அட்டாக் பண்றாங்க. இப்போ இப்போ நாம ஒண்ணு நினைக்கிறோம். ஆனா நாம நினைக்கிறது என்னன்னா, இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு. ஆனா நமக்கு இப்ப இந்த ஷோல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நீங்க அப்படியே உங்களை ரிலேட் பண்ணிக்கோங்க. நிஜ வாழ்க்கையில நம்ம யாராச்சும் போய் இந்த வேலையை பண்ணுவோமானா நம்ம பண்ண மாட்டோம். அப்ப நம்ம நிஜ வார்த்தைக்கு மீறி கண்டென்ட்டுக்காக பண்ணா கூட நமக்கு ஒரு லைன் ஆஃப் லிமிட் இருக்கும்ல. அதை மீறியும் ஒண்ணு நடக்குதுன்னா நமக்கு அவங்க மேல சந்தேகம் தான் வரணும். இது ஏன் இது 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 எப்படி? அரோரா ஓகேங்க. அரோரா வந்து வெளியில என்னவா இருந்தாங்கன்னு, உள்ளுக்குள்ள வந்ததுல இருந்து அவங்க கிளாமர் சிஸ்டம் மட்டுமே எனேபிள் பண்ணி எதுவும் எந்த விஷயமும் திருப்பி திருப்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல. சில கிறுக்குத்தனம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆதிரை பாத்தீங்கன்னா ரொம்ப டெலிபரேட்டா எஃப்ஜே கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல கமருதீன் கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல எந்த கண்டென்ட்டா இருக்கட்டும், அது பாத்தீங்கன்னா வெளியில நல்லா பேசி வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு கேமை விளையாடும் போது இந்த பேட்டர்ன் நம்ம 2 பேரும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் விளையாண்டா இப்படி இது எனக்கு தோன்றுறது. இவங்க 2 பேரும் அப்படிதான் இந்த கேம் அணுகுமுறையில அணுகுறாங்களோன்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இன் அதர் வே இவங்க 2 பேரும் வெளில போறதுக்கு வாய்ப்பே இல்லை.
எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு சார். பட் ஆனா நேத்து வீக்கெண்ட் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுச்சு அப்டின்னா, கமருதீனுக்கு ஸ்லைட்டா வந்து ஒரு பாசிட்டிவ் நோட் சேஞ்ச் ஆகுதோ அப்டிங்கிற மாதிரி இருக்கு. இல்ல சம்வேர் நேத்து கண்டென்ட்க்கு கம்ருதன் டிசர்வ்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ சைன். ஏன்னா இட் இஸ் சம்திங் நீங்க வெளியில இருக்கிறது வந்து உள்ள இப்ப நீங்க போன சீசன்ல வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா பரவலா தெரிஞ்ச 2 பேருடைய இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அர்ணவ் அன்ஷிதாவோட அந்த கண்டென்ட் உள்ள வந்து வெளியில பேசாம அதை கொண்டு போனாங்கல்ல, அது ரொம்ப முக்கியங்க. நீங்க வெளில வந்துட்டு நீங்க உள்ள வந்து பேசுனீங்கன்னா வெளில ஆட்டம் கண்டு போயிடும். ஐயோ என்ன ரகசியம் வெளில வந்திருக்குமோன்னு எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் நீங்க அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா. அது ஸோ அது வந்து அதை தான் சொல்றேனே, அந்த வீடு ஒரு அமைப்பா ஏற்படுத்தி கொடுக்கும்னு. அது மாதிரி கம்ருதனுக்கு ஃபேவர் ஆயிடுச்சு. அது ஃபேவர்னா அவர் இன்னும் ஃபியர்ல தான் இருக்காரு. அவருக்கு என்ன தெரியும் வெளியில இப்படி இருக்குன்னு. வெளியில அவருக்கு மேல இப்படி ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குன்னு தெரியும். அவர் நெகட்டிவிட்டியா தானே பாக்குறாரு அதை. ஐயோ இது தேவையில்லாம என் பேரை கெடுத்திருக்கோமோன்னு. அது அடுத்த லெவலுக்கு புஷ் பண்ணி கூட்டு போகுதுல்ல. ஆனா அதே நீங்க ஆதிரைய பாருங்க, டெலிபரேட்டா ஆதிரை வந்து மதிக்கிறது இல்ல, ஷோவை பேசுறது இதெல்லாம் வந்து வெல் ரிட்டன் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மேட்டர் நடக்குது. நான் கிளியரா டிராஃப்ட படிச்சுட்டு வந்துட்டேன். அந்த டிராஃப்ட வந்து பாண்டா எக்ஸிக்யூட் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சார் என்ன அவங்க வெளி சீசன் பேசுங்க 7ல இருக்க ஒரு கண்டஸ்டன்ட்டோட அந்த நெகட்டிவ் இத மட்டும் எடுத்துட்டு, இதெல்லாம் கெத்து, இதெல்லாம் நீ போய் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சு பண்ற மாரி இருக்கு. ஆதிரையோட ஸ்டார்ட்டிங் டேல இருந்து பண்றது எல்லாமே. ப்ராபப்ளி ஆதிரையோடைய பாயிண்ட் என்னன்னா, வாட் கொஸ்டின்ஸ் மேட்டர் தான் அங்கேயே தவிர, வாட் த ரிசல்ட் ஆஃப் நீங்க பேசுற ஃபார் எக்ஸாம்பிள் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது, யாருங்க ஹேட்டர்ஸ், என் இதற்கு எந்த ஹேட்டரும் நான் பார்த்தது இல்லை அப்படின்றது தான் ஒரிஜினலா பிக் பாஸ் உடைய விட்டு வெளில வந்தவங்க. டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷனுக்கு பெருசா கன்சிடர் பண்ணாதவங்களுக்கு ஹேட்டர்ஸ்ன்றதுக்கு பத்தின பயமே வராது அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆதிரை ஆடுற கேம்ல மெதுவா இன்னொரு ஷேடு வந்து எப்படி ஆகும்னா, தட் வில் ஹெல்ப் ஆதிரை டு பி யூனிக்லி டிஃப்ரெண்ட். என்ன இந்த பொண்ணு வந்து ஷோவை கேள்வி கேட்குது, ஹோஸ்டை கேள்வி கேட்குது, அவங்கள கேள்வி கேட்குது அப்படின்ற அந்த டாக்கு தான் வெளில பயங்கரமா வரும். அண்ட் ஒரு பாயிண்ட்ல அந்த கேள்வி நியாயம்னு எல்லாரும் கன்வின்ஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த பொண்ணு ஸ்கோர் பண்றோம். இல்ல சார், கேள்வி கேட்டா கூட பரவால்ல. அது ஒரு மாரி வியர்டா பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்றேன். கேள்வி கேட்டா தான் ஓகே. ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு 6 பேத்துக்கு கரெக்ட்ன்னு தோணும். 6 பேத்துக்கு தப்பா. அட்லீஸ்ட் ஒரு டிஸ்கஷனுக்காவது அது வரும். நீ என்னமும் சொல்லு, நான் இப்படிதான் இருப்பேன். அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு இருக்கிறது தான் அது. அது கேள்வியும் கேட்கல. அதான் இல்ல பிரச்சனை. வியர்டா தான் பிஹேவ் பண்றாங்க. ஆனா அந்த வியர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு டைம்ல கன்வெர்ட் ஆகிடும்னு சொல்ல வரேன். இப்போ போயிட்டு இருக்கும்போது வியர்டு. இப்ப நேத்து அடிச்ச விபூதிக்கு ஒருவேளை இந்த வாரம் அவங்க மாறலாம்ல. நேத்து அடிச்ச விபூதிக்கு அவங்க மாறினாங்கன்னா அது அவங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இப்ப நாம சொல்ற மாதிரி இந்த வாரம் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் வெளில போறது ஆதிரையா கூட இருக்கலாம். அரோரா கூட உள்ள வச்சுக்கிறோம். ஆனா ஆதிரையை வெளில தூக்கிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தூக்கிடுவாங்கல்ல. பாசிபிலிட்டிஸ் தான். என்னது ஆதிரை தூக்கிடுவாங்களா? ஃபர்ஸ்ட் வீக் ஓட்டு டாப்ல சார் ஆதிரை. இல்ல சார் சொல்ற மாதிரி அவங்க என்ன பண்ணாலும் வெயிட் பண்ண முடியாதா, அப்படிதான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்காங்க. பாஸ் என்கிட்டயே ஓட்ட பத்தி பேசுறீங்க பாத்தீங்களா? இல்ல சார், வருஷம் அததானே சார் காமிச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்பெல்லாம் நான் உள்ள போல, இப்பதான் நான் உள்ள போய் பாத்துட்டு வந்துட்டேனே. இன்னும் கொஞ்ச நாள் போனா ட்விட்டர்லயே வரும் பாருங்க, அபிஷியல் ஓட்டு ஸ்பூஃபா வரும் பாருங்க. இவங்க இவ்வளவு இருக்காங்க, இவங்க இவ்வளவு இருக்காங்க, அபிஷியல் அப்படின்னு. நான் வேணா எப்பயாவது பேசி பிரவீன் காந்தி பேமெண்ட் வாங்கிட்டாரான்னு கேட்டு உள்ள கூட்டு வரேன். எங்க அவரை மட்டும் வாயால ஓட்டாலதான் வெளில வந்துட்டாருன்னு சொல்லுங்க, நான் ரிவ்யூ பண்றதே நிறுத்திடுறேன். அவங்க டிசைட் பண்றதுதான் யாரையா இருந்தாலும். எல்லா ப்ரோக்ராம்லயும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு கிளியரா தெரியும். அது இந்த ஷோல பொறுத்த வரைக்கும் ரொம்ப அப்நார்மல். அதுலதான் ப்ரோமோலயே நான் தான் சொன்னேன், இன்னுமாடா ஓட்டு போட்ட எலிமினேஷன்ல தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. சுரேஷ் தாத்தா ஹாய் தாத்தா. ஹாய் சார், ஹாப்பி தீபாவளி சார். Thank you and wish you the same. Thank you சார். Thank you. Everyone happy Diwali. இந்த தீபாவளிக்கு ஒரு நல்ல விஷயம், லாஃபியர் கண்ணு தெரியுது, பேசிட்டு இருந்தா கூட கண்ணு தெரியுது. கங்க்ராச்சுலேஷன்.